நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாம, பிரச்சனையிலயோ இல்ல ஒரு சிக்கல்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தோட தான் அந்த படமே ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய நடிப்பில வந்த பிளாஸ்ட் படத்த பத்தி தான் இதுல பார்க்க போறோம். டைரக்டர் சுபாஷ் அவருடைய இயக்கத்துல ரவி பஷூர் அவருடைய மியூசிக்கல்ல தான் இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த படத்துல அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி இவங்க எல்லாம் தான் நடிச்சிருக்காங்க. நமக்கான வசமான ஒரு படம் எப்படா மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணி தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு போல ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பின்னி பெடல் எடுக்கிறாருங்க. திரும்ப எப்படா அவருக்கான ஃபைட் சீன் வரும் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாத்தையும் வந்து எதிர்பார்க்க வைக்குது அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. அர்ஜுன் கூட 25 வருஷத்துக்கு அப்புறம் ஜோடி போட்டு நடிச்ச நம்ம அபிராமி ஹீரோயின் இந்த படத்துல அம்மாவா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் காட்டினாங்க. படம் போக போக இவங்க பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா நமக்கே வந்து அள்ளு விடுது. அந்த அளவுக்கு வெறித்தனமா பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸை. புலிக்கு பிறந்தது எப்படா பூனையாகும் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தில் அர்ஜுனுடைய மகளா நடிச்சிருக்க பிரீத்தி சண்டை போடுறதே தன்னோட முழு நேர வேலையா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ரோல்ஸ் இல்லாமல் இந்த படத்தில் வர நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. மெயின் வில்லன்கள் எல்லாம் நம்மளை மிரள விட்டாலும் அவங்களோட அடியாட்கள் எல்லாம் பல இடத்துட்டு அவங்க பண்ணுற சேட்டையாலையும் அவங்க பயப்படுற அந்த விஷயத்துலையும் நம்மளை எல்லா இடத்துலையும் சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நம்ம லேட்டாக பார்த்தோம் அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய சிம்பிளான ஸ்டோரி என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு வர பல்லாயிரம் கோடி கணக்கான பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக செயல்படுற வில்லன், அவருக்கு துணையாக நிற்கிற 2ஆம் மற்றும் 3ஆம் தர வில்லன்கள், இவங்களுடைய கூட்டுத்திட்டம் என்னன்னே தெரியாத ஒரு கராத்தே ஃபேமிலியான நம்ம அர்ஜுன் ஃபேமிலிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு என்ன படாத பாடு படுறாங்க, எப்படியெல்லாம் இந்த கராத்தே ஃபேமிலிகிட்ட அடி வாங்கி இந்த கராத்தே ஃபேமிலி அவங்களை எந்த அளவுக்கு தும்சம் பண்ணுது அப்படின்ற ஒரு கதைக்களத்தை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த படம் நல்ல ஒரு அருமையான கதைக்களம். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் நிச்சயமாக பாருங்கள். நல்ல ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். விஷுவல்ஸாகவும் சரி, மேலும் வந்து அந்த மியூசிக் விஷயம் எல்லாமே வந்து பக்காவாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருக்குது. எங்கேயும் இரைச்சலோ சத்தமோ அதிகம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த படம் முழுக்க ஃபைட் சீன் இருக்குது அப்படின்றது 100% உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர் தான் படம் ஓடுது. ஆனால் 2.5 ஹவரில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஃபைட் சீன் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த படத்தை நம்பி போய் பார்க்கலாம். நான் சொன்னதை உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். என்ன தான் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் ஆக்ஷன்லேயே அங்கங்கே வந்து நடக்கிற அந்த சில ஃபைட் சீன்ஸில் எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான வேலையும் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. கடைசியாக அந்த படத்தோடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணால் இறங்கி உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த படம் வந்து சொல்லுது. அறிமுக இயக்குனர் அப்படின்னா கூட அவர் எடுத்துக்கிட்ட இந்த கருத்து வந்து பொதுமக்களிடையே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற ஒரு கருத்தாக இருக்குது. மேலும் இந்த படம் பல இடத்துல வந்து பெண்களுக்கான தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும் அப்படின்ற அடிப்படையிலும் இந்த படத்தில் பல சீன் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் பிரீத்தியோட கேரக்டரை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்களா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். பார்த்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத நம்ம கமெண்ட் பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. மேலும் இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.